வந்து காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு பாரம்பரிய உடைகள் ஆண்கள்னா வெடி சட்டை, பெண்கள்னா சீலை இந்த மாதிரி கட்டி பாரம்பரிய உடையில் கோயில் போகிறாங்க. வந்துட்டு நம்ம கோயிலில் வந்து அமைதியாக எந்த ஒரு சத்தம் இல்லாமல் அமைதியாக வழிபடுறோம். அதனால் முடிஞ்ச ஒரு எந்த சாமிக்கு வந்து வழிபடுறோமோ அந்த தெய்வத்துக்கு வந்து நம்ம முடிய ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபடுறது, அந்த குறைகளை சொல்லி வேண்டி வழிபடுறது. வகுப்பு எதுக்கு போகணும் சொல்லுங்க? தேவார வகுப்பு எதுக்கு போகிறோம்னா நம்ம வந்து சமஸ்கிருத மந்திரம் வந்து சரியாக நம்மளால சொல்ல முடியாது, படிக்க முடியாது. அது வந்து ஒரு தேவாரங்களை வந்து தமிழ் மந்திரம் இந்த தமிழ் புலவர்களால் இயற்றப்பட்ட தெய்வத்தை போற்றி பாடுறது நல்லது. அன்னதானம் வந்து கொடுக்குறது வந்து நம்ம வந்து இருக்கப்பட்டவங்க ஒரு ஏழைகளுக்கு வந்து உதவு சாப்பாட்டு உணவு கொடுக்குறது வந்து அன்னதானம். அதை வந்து நம்ம வந்து நார்மலாக கொடுக்குற முடியாதுங்க, ஒரு கோயிலில் தெய்வமான வச்சு நம்ம அன்னதானமாக கொடுக்குறோம், மக்கள் சாப்பிடுவாங்க. நமக்கு அது வந்து நம்ம செய்கிற இதெல்லாம் அது நன்மையாக இருக்கும், நம்மளோட கர்மெல்லாம் அதில் சரியாக இருக்கும். பால் அபிஷேகம் செய்யணும், இதெல்லாம் நம்மளோட பண்பாட்டில் இருக்குது. அதெல்லாம் ஏன் செய்யணும்னு சொல்லிட்டு முதல் வந்து அபிஷேகம் அப்படின்னா வந்து நம்மளோட குறைகள் வியாதிகள் குறைகள் இதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெய்வத்துக்கு வந்து அந்த அபிஷேகம் வந்து வழிபடுறது வந்து விளக்கேற்று வந்து நம்மளோட பிரயோதோஷம் இந்த மாதிரி அந்த விளக்கேற்றி வச்சு அந்த ஒளியிலே அந்த தெய்வத்தை வந்து அந்த ஒளியில் பார்த்து நம்ம கிரகம்லாம் தோஷம்லாம் இதெல்லாம் போகணும் இந்த மாதிரி நம்ம அப்புறம் அர்ச்சனைகள் வந்து நம்ம தெய்வத்துக்கு வந்து அந்த வேண்டுதலை சொல்லி நாங்கள் இப்போ ஐயர்கள் வந்து சங்கல்பம் பண்ணி கேட்பாங்க. அவங்களோட பேர் இதெல்லாம் கேட்டு அவங்களோட ஊர்கள்லாம் சொல்லி அவங்களோட கஷ்டங்கள்லாம் சொல்லி சாமியோட பிரச்சனை இது பிரசாதமாக கொடுக்குறது, காலஞ்சி பிரசாதமாக கொடுக்குறது தேங்காய்